Hi friends, welcome to 4-Star Studios. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி தண்ணிலாம் பட்டு தெரித்து காஞ்சி போய் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு டாட்டாக நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற கண்ணாடி ரொம்பவே இந்த மாதிரி ஆகிடும் அடிக்கடி. அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது ட்ரெஸ்ஸிங் டேபிளெலாம் ஏதாவது கண்ணாடி இருக்குது, இல்லை பெரிய சைஸ் கண்ணாடி சின்ன சைஸ் கண்ணாடி எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் நாளடைவில் அந்த எண்ணெய் பிசுக்கு தண்ணி அதெல்லாம் தெரித்து அதுக்கப்புறம் பவுடர்லாம் பட்டு இந்த மாதிரி ஆகிடும். இதை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டா நம்மளுடைய கண்ணாடி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கபோர்ட்ஸில் கண்ணாடிலாம் வச்சுருந்தீங்கன்னா கூட நம்ம கை அச்செல்லாம் பட்டு இந்த மாதிரி இருக்கும். எந்த விதமான கண்ணாடியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருக்கிற கண்ணாடியில் இருக்கிற கரைகளில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செலவே இல்லாமல் ஜீரோ காஸ்ட்டில் நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது ஒன்றுமே இல்லைங்க, வெறும் தண்ணி, பச்சை தண்ணி, டேப் வாட்டர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். தண்ணியை துணியில் தொட்டு துடைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே நியூஸ் பேப்பர் இருக்குது. நியூஸ் பேப்பர்லனா ஏதாவது நோட்டில் இருக்கிற பேப்பர், ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ஒரு 4-5 மடித்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது தண்ணியை இந்த பேப்பரில் தொட்டு நம்ம துடைக்க போகிறோம். ஊறலாம் விட்டுறக்கூடாது. தண்ணியை தொட்டுட்டு கையோடு துடைக்க ஆரம்பிச்சிடணும். பேப்பர் ரொம்ப ஊறிடக்கூடாது. வாங்க இப்போ நம்ம துடைச்சிக்கலாம். துணியெல்லாம் வச்சு துடைக்கிறத விட நீங்கள் இந்த பேப்பரை லேசாக ஈரம் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடியை துடைச்சி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் பளபளன்னு ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் துடைக்கிற இடம் பாருங்கள், துடைக்கிற இடம் நல்லா பளிச்சுன்னு ஆகிருக்கு பாருங்கள். அந்த டாட்டாக தண்ணி தெரிச்ச கரை அது எல்லாமே உங்களுக்கு போயிடும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. ரொம்பலாம் நீங்கள் கை வலிக்கலாம் தேய்க்க, நீங்கள் போகிற போக்கில் அப்படியே ஒரு ரப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது. பாருங்கள் இந்த இடத்துல நம்ம தொடச்ச இடம் க்ளீன் ஆயிடுச்சு. இது பாருங்கள் நம்ம துடைக்காத இடம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. இந்த இடத்துலையும் நம்ம தண்ணியில் அந்த பேப்பரை தொட்டுட்டு கையோடு இது மாதிரி தொடச்சிருங்க. நானே தொடச்சிட்டு அந்த வீடியோவும் இன்னொரு கையில் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. நீங்கள் இப்போவே உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடியை பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடு உடனே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி, டோரில் இருக்கிற கண்ணாடி, நீங்கள் அப்புறம் உங்களோட வார்ட்ரோப்பில் இருக்குது, கபோர்டில் இருக்குது, சின்ன சைஸில் இருக்கிற கண்ணாடி, பெருசு எது வேணாலும், பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடி குறிப்பாக எந்த கண்ணாடி வேணாலும் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஒரு சின்ன பேப்பர், நியூஸ் பேப்பர், ஒரு சின்ன சைஸ் பேப்பர் இருந்தால் போதும். தண்ணி தொட்டுட்டு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷத்தில் ஒரு பெரிய சைஸ் கண்ணாடி கூட தொடச்சிடலாம். இதுக்கு பெருசாக கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மிரர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ப்ரேலாம் வாங்கி நீங்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேப்பர் வச்சு தான் நான் தொடச்சிருக்கேன். மொத்தமே ஒரு பெரிய சைஸ் நல்ல ஒரு ஆள் உயர கண்ணாடியாக இருந்தால் கூட நீங்கள் துடைக்கிறதுக்கு முழுசாக ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. கடகடன்னு நீங்கள் அப்படியே ரப் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே க்ளீன் ஆகிட்டு வந்துடும். இதுக்கப்புறம் இதை ஒரு துணியெல்லாம் வச்சு துடைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. மண்களாலாம் இருக்காது. பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக இப்போ உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு கண்ணாடி பளபளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் துணியிலலாம் துடைச்சா கூட அந்த துடைச்ச தடம் அப்படியே தெரியும் வரி வரியாக. நீங்கள் இந்த பேப்பர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ரிமூவ் ஆகிடும். இது துடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கண்ணாடி இந்த மாதிரி தான் இருந்தது. பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருந்தது நம்மளுடைய கண்ணாடி. இப்போ இதை தான் நம்ம தொடச்சிட்டு சூப்பராக இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்றுமே செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தால் போதும். ஈரத்தில் தொட்டு லைட்டாக தொடச்சிங்கன்னா இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் 4-Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.